ட்ரைனிங் மீட்டிங் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஓடிபி கிரியேட் பண்ணால் தான் பார்ட்டிசிபெண்ட்ஸால் அட்டண்டன்ஸ் போட முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஓடிபி அப்படிங்கிறதுல டிஎன்எஸ்சிடி ஆப்பில் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபெசிலிட்டேட்டரோட நேம் ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்தது ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல சிஆர்சி ட்ரைனிங்கா இல்லை ஐசிடி ட்ரைனிங்கா எது சம்மந்தமோ அதை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கணும். கீழே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த செஷன் வந்து ஃபுல் டே செஷனா இல்லை ஹாஃப் டே செஷனா அப்படிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களா இல்லை ஃபெசிலிட்டேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கணும். அடுத்தது ஸ்டார்ட் டைம் வந்து ஆக்சுவல் டைம் என்ன டைமோ அதை கொடுத்துக்கணும். 9:30 அப்படிங்கிறதுனால நான் 9:30 AM அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் ஸ்டார்ட் டைமில். என் டைம் வந்து 4:30. அந்த ட்ரெயினிங்க்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். 4:30 PM அப்படின்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. வென்யூ வந்து ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூலோட யூடைஸ் நம்பர் என்ன செஞ்சுக்கணும்னு நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்கூலுடைய நேம் இங்கே வந்துடும், கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறத கேட்குது. ஸோ வென்யூ எல்லாமே கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஓடிபியை எப்போ பார்க்கலாம் அப்படின்னா வியூ ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா ஓடிபியோட லிஸ்ட்டும் இருக்கும், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓடிபி இங்கே இருக்கும். இந்த ஓடிபியை என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு கொடுத்துடலாம்.